வளையா மீன் புளிக்கறி. நெத்தடி மீன் வெளியாக்குறோம் மாமி. மங்களகரமான மஞ்சள் வைக்க போறாங்க. அப்பமாட சமையலை பார்க்க ஒரு புறா வந்தது பாருங்க. உடம்புல கூச்சி அப்படி உளியட்டா அப்படி இப்படி வச்சு அட்டைக்கணும். சுவையான வளையா மீன் புளிக்கரை ரெடி. வணக்கம், நான் உங்கள் நீங்க என்ன வீடியோ வரலன்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க. வீடியோ வராத காரணம் மோனிடேஷன் இஷ்யூ தான். மோனிடேஷன் இஷ்யூ எல்லாம் இப்போ எனக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டு இப்போ தொடர்ச்சியாக வீடியோ வரும். வீடியோ நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு இருந்தாங்க, போடக்கூடிய சந்தர்ப்பம் தான் எனக்கு கிடைக்கல. நீங்கள் முன்னாடி இந்த வீடியோக்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போ இனி வார வீடியோக்களுக்கும் உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு வேணும். உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும்னு நம்புறேன் நான். அதை தொடர்ந்து இன்றைக்கு நாங்கள் வளையா மீன் புளிக்குள்ளம் செஞ்சுருக்கோம். அப்போ இந்த வீடியோ பார்த்து மாடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். எங்கே இருந்து கொண்டு வந்தீங்க மீன்? ஒன்றாவது விடுவா இன்றைக்கு நான் முன்னே மீன் பட்டா அவங்களுக்கு மீன் வாங்கினாங்க. நெத்தடி மீன் வெளியாக்குறோம் மாமி. நாங்கள் ஒருத்தர் வெளியில் போனாங்க, போய் வரக்குள்ளே நெத்தடி மீனை கண்டு ஆசையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. வாங்கி வந்து க்ளீன் பண்ணுறோம். சூட்டி எண்டுங்கிற மாமி வீட்டு இருக்கிற ஒரு செல்லப்பிராணி பார்த்தீங்களா, நாய்க்குட்டியே எல்லாம் வழியாக்கியாச்சு. மீன் கழுவி கொண்டுருக்காங்க. மீன் வெட்ட தயார் ஐட்டம். அவ்வளோ பெரிய மீனில் என்ன மீன் இது? வளையா மீன். இதில் பேர் வளையா மீன். நான் வெளிநாட்டில் இருக்கிற மீன் வெட்டிருக்கேன். இங்கே மீன் வெட்டல, நான் முடிஞ்சளவு ஃப்ரை பண்ணி பார்க்க. கத்தி கொஞ்சம் கூறு இல்லை, அதில் கொஞ்சம் கஷ்டமாக வெட்டுரு. அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டும். அதை வெட்டும். இதெல்லாம் இருக்குது, அதை விட வெளியே கட்ட முடியும். தலையை பாருங்கோ. தலை இதெல்லாம் இருக்குது அப்படியே க்ளீன் பண்ணணும். செகில் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, செகில் நீட்டாக க்ளீன் பண்ணணும். பாருங்க அப்படிங்களா ஓடுவோம். பாருங்க வாழை வெட்டி எடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு வெட்டி
2 பீஸா போடியா இது எப்படி போட 2 போடியா 2 உண்டா விட்ட அச்சா சாப்பிட்றா விளையாட விருப்பமா ஷை விருப்பமா என்ன விரும்பும் உள்ளே ஓ அப்பம்மாட சமையலை பார்க்க ஒரு புறா வந்திருக்கு பாருங்க அப்பம்மா அதான் சமைக்க ரெடி ஆகிட்டாங்க என்ன காலையில் சொன்ன அன்றைக்கு அப்பம்மா அந்த அம்மியில் அரைக்க ரெடி ஆகிட்டாங்க நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னு சொன்னால் அம்மியில் அரைச்சி புளிக்கறி அதாவது வளையா மீன் புளிக்கறி என்னம்மா வளையா மீன் புளிக்கறி சொல்லுங்க என்னண்டு வளையா மீன் புளிக்கறி புளி தான் இதில் மெயின் இது புளிய புளியண்டா குறுக்கா இது எப்படி என்ன வச்சுக்கல பெஸ்ட்டா கொச்சிக்காய் காஞ்ச கொச்சிக்காய் காஞ்ச வச்சுக்கா பெஸ்ட்டா வச்சு அரைக்காவும் காஞ்ச வச்சுக்கா அம்மா காஞ்ச வச்சுக்கா அரைச்ச அப்புறம் தான் வேறு வைப்பான் நினைக்கிறேன் அப்போ காஞ்ச வச்சுக்காயும் என்னென்ன வச்சுக்கிறப்பமா காஞ்ச கொச்சிக்காய் குறுக்கா புளி மிளகு எல்லாம் வச்சு அரைக்கிறேன் வெள்ளை பூடு என்ன வட்டி தரணும் புளிய வட்டி தரையோ ஓ இதுக்கு புளிய வெட்டி சொல்லி இங்கே பாருங்க கொறுக்கா புளியை சின்ன சின்ன துண்டுகளை வட்டி வச்சுக்காப்பமா இதையும் காஞ்சி வச்சுக்க சேர்த்து அரைச்சி கொண்டு இருக்கோம் பாருங்க இதில் மெயின் புளி தான் என்னப்பா என்ன வைக்கணும் வெள்ளை பூடு மஞ்சள் மிளகு வெள்ளைப்பூடு மஞ்சள் மிளகு எல்லாம் வைக்கணும் சரி புளி கூட இருந்தா அப்படி டேஸ்டா இருக்கு டேஸ்டா இருக்கு இல்ல புளி கூட நான் சாப்பிட மாட்டாங்களே எதுவும் சாப்பிட மாட்டாங்க இது புளிக்கறி இது புளிக்கறி தானே எல்லாரும் புளியை விரும்புற உறவு என்னது பாயூர் தப்பே புளி என்று எனக்கு விருப்பம் தான் நான் சாப்பிட எவ்வளவு புளி இருந்தாலும் புளி என்று இல்லை வாயூர் அது சரி அப்ப இது அது பிறகு என்ன வைக்கிறவ இது வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு வச்சு அரைக்கும் வெள்ளைப்பூடு பிறகு அதுக்கு பிறகு மிளகு தேங்காய் மிளகு மிளகு வெள்ளை பூடு வெள்ளைப்பூடு வச்சு அரைக்கும் உப்பையும் சேர்த்து அரைக்க ஆகுமா இதால தேங்காய் அரைச்சி கொண்டுருக்காங்க இதோட சேர்த்து அம்மியில் அரைக்க வந்து தேங்காய் அரைச்சி எடுக்கிறாங்க முடிகிற தருவாயில் இருக்கு நீ தேங்காய் பூ வச்சு அரைச்சா சரி முடியும் தேங்காய் பூவும் மிளகும் வெள்ளைப்பூடையும் வச்சு அரைச்சா சரி என்னப்பா அரைக்கணும் முடியலை வேணும் அரைக்கணும் வேணும் முடியல சரி அரைக்கப்படுறாங்க அப்போ நான் கொஞ்சம் அரைச்சி பார்க்கணும் எப்பமா நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் அரைச்சினீங்க சரியா இந்த முறை நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அந்த அம்மி அரைக்கிறது கடைசி கட்டத்தில் அந்த அம்மியை நான் வச்சு அரைக்க போகிறேன் ஒன்று அரைக்கும் இல்லாட்டி அம்மியை உடைக்கும் ரெண்டு உண்டு பாவம் அரைச்சி வளருங்க ஏ
பழகினா தானே இறக்கலாம். பொண்டாட்டி அரைப்பாள் பழையத்தாள் எல்லாம் அவள் அரை அரைப்பாளர் அம்மீரில் பழையிட்டாள் பழையிட்டாள் அப்பா மாட்டேன் எல்லாமே பழையிட்டாள். அப்போ இப்போ என்னென்ன செஞ்சீங்க நம்ம என்ன வச்சு அரைச்சிங்க அப்பமா? கும்பச்சரிக்கன் சரி இப்போ வெள்ளை பூ வைக்க போகிறோம். சரி வெள்ளை பூட்டை வச்சு அரைச்சி வலிச்சு போட்டு தேங்காய் பூ வைக்க போகிறோம். அவ்வளோதான். அவ்வளவு. இப்போ நம்ம முன்னாடி சமைச்ச அந்த சள்ளல் மீன் மிளகு தண்ணி குழம்பு இல்லாமல் இது கொஞ்சம் ஈஸியாக புளிக்கறி. புளிக்கறி இது அவ்வளோ ரிஸ்க் இல்லை, இது கொஞ்சம் ஈஸியாக சமைக்கலாம், நேரமும் குறைவு. புளி தான் இதில் ஸ்பெஷல் என்ன அப்பமா? என்னன்னு சொன்ன அப்பமா இந்த கறியில் புளி அதிகமாக இருக்கிறதால இது ஆறாறு சாப்பிடலாம், இது ஆறாறு சாப்பிடப்படா அநேகமா எல்லாருக்கும் வந்தது. சரி காய்ச்சக்காரருக்கு வாங்கி நல்லா காய்ச்சக்காரா சாப்பிடலாம். புளி கொஞ்சம் கூடானே பிறகு அப்படியே எனக்கு புளி இதான் புளிய புளி விட ஓடி பார்க்குறது எனக்கு கூசு கெட்பனிக்காரரு சட்டி எடுத்து கிடப்பாங்க, அவியலுக்கு நல்லது. இந்த புளி அன்னைக்கு அரைக்கிறதுக்குள்ள புளி அண்டிகளுக்குள்ள இந்த புளியங்காய் சாப்பிட்டு நம்மளுக்கு கூசும் இல்லை அப்படி விடாமல் நாங்கள் கூசி அப்படி புளியண்டா அப்படி அவ்வளோ புளிடாப்பா எவ்வளோ புளி அழுவி இறக்கி ஆகுமா. இந்த புளிக்களியை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு புடி புடிப்போம் இந்த புளிக்கறியை. இங்கே அம்மனை சமயம் கூட அரைக்குமா அப்படி நான் தோத்து போகிற வரலாறு இல்லை, என்னால் புளி கொஞ்சம் கூடண்டபடியா எப்படி இருக்கிறியா பாப்போம், ட்ரை பண்ணி பாப்போம் என்ன இடங்கன்று. அடுத்து சொல்லுங்க என்ன சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தேவையில்லையோ தேவையோ புறவும் சமைச்சுதா அப்படி சொல்லிட்டோன்னா சமைச்சு தருவோம். வச்சு அப்போ தான் வலிக்கா வாருங்க அம்மியில் வச்சு வலிச்சுக்கிட்டு இருக்காவு வலிச்சு இதயம் வலிச்சு வச்சு பாருங்க அப்படி வலிக்கணும் பாருங்க. அப்பமா அரைச்சிக்கிட்டு இருக்காவு, தேங்காய் பூ வச்சு அரைக்காவு, எல்லாம் முடிஞ்சு இந்த அப்படியே மொத்தம் புளி அரைச்சி வச்சிருக்காவு, தேங்காய் பூ வச்சு தனி அரைக்காவு மனமா தேங்காய் பூ வச்சு அரைச்சி வலிச்சு அந்த கறியோட போட்டு பார்ப்போம் இந்த புளி எப்படி புளிக்கறி எப்படி வருதுன்னு பார்ப்போம். அந்த தேங்காய் பூ எல்லாம் வச்சு அரைச்சி கொண்டு இருக்காவு, இந்த புளியெல்லாம் அரைச்சி ரெடியாக வச்சு பாருங்க பார்ப்போம் அப்படி இந்த புளிக்கறி வருதுண்டு. இந்த புளியில இந்த புளியில ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் கொறுக்காவை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சு அம்மியில் அப்பமா அரைச்சிருக்காவு. எனக்கு இது முதல் தடவை பார்ப்போம். என்ன பெருசாக வச்சா அரைவடாது அரைவடை என்ன அப்படி அதுக்காக தான் சின்ன வெட்டி வேற பழப்புளி கொறுக்காவில் போட்டு சாப்பிட்டீங்க. எனக்கு என்ன கொறுக்காப்புளி சின்ன வெட்டி போட்டு அப்படி போட்டு மொத்தமாக அரைச்சி சாப்பிடலாம். இது புதுசாக இருக்கு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கியோ? நான் சாப்பிடலாமா, நான் சாப்பிடல. சாப்பிட்டு பாரு. சரி ஒரு புடி குடிக்கட்டேங்க நம்ம அது புளிக்கறி ஒரு புடி குடிச்சு பாக்குறது புளிக்கறி சாப்பிட்டு பார்த்துட்டு சரி நல்லா இருக்கோ கூடாம இருக்கோ சொல்லணும். சொல்லுவேடா? சொல்லு சொல்ல அட்டா சொல்லு. அடுத்து இந்த புளி ஒன்றும் வகத்துக்கு இந்த குழப்பாது இல்லை ஒன்றும் செய்ய மாட்டான். குழப்பாத வாத்து குழப்ப மாட்டா. சரியா மங்களகரமான மஞ்சளை வைக்க போடுறாங்கண்ணே. அப்பம்மா மஞ்சளை கட்டி அரைச்சி வச்சு அதான் வைக்க போறோம். ஒரு கரண்டி வைக்கிறோம், ஒரு கரண்டி ஃபுல்லாக வைக்கணும், ஒரு கரண்டி ஃபுல்லாக வைக்கிறாங்க பாருங்க. ஃபுல்லாக வைக்க போகிறோம் அப்படி மஞ்சள் வைக்கட்டா? காணுமே காணும். இதெல்லாம் போய் உனக்கு கூட இதுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். மஞ்சளா? மஞ்சள் மிளகு வெள்ளைப்பூடு எல்லாம் போய் நல்லா தான் இருக்கும், சாப்பிடலாம். புளிக்கறி சாப்பிட போறாங்க. புளிக்கறி பாப்போம் மஞ்சள் வச்சு அரைக்க பாப்போமா. இதுக்கு அப்புறம் என்ன பாக்குறேன் மஞ்சள் ஒன்றும் இல்லை முடியுதுண்ணே. அந்த புளியை வச்சு அரைக்கலாம் அதோட சேர்த்து அரைச்சி முடிஞ்சு அதோட அங்கே சேர்க்கலையா அதோட எல்லாம் கறிக்காக சேர்க்குறேன். அப்பமா அந்த புளியை வேற அரைச்சி வச்சுக்காவோ, மஞ்சளையும் தேங்காய் போய் தனி அரைச்சிருக்காவோ, எண்ணெய் சேர்த்து சமைக்கலாம் அப்படின்னா என்னத்துக்குண்டா அம்மி கழுவி போடுறதுக்காக. அம்மி கழுவுறதுல எப்படி அரைக்கிறேன்? தேங்காய் போயும் தேங்காய் பூவை வச்சு அரைச்சா இந்த கொஞ்சம் காரம் வரும். அதுக்கா ரெண்டு உருண்டை எழுது கழுவலாம். பாருங்க மிளகு தண்ணி கரைக்கு மொத்தமாகவே மஞ்சளாக இருந்தது. ஆனால் இது சிவப்பாய் ஒரு உருண்டை இருக்குது, அடுத்து மஞ்சளாக இருக்கு. பார்த்தீங்களா
என்ன புளிக்கறின்றபடியா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்பமா எப்படி வைக்கிறேன்? இப்ப நான் இப்ப தேங்காய் பூ கொஞ்சம் வச்சிருக்கேன். இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்றேன்? தேங்காய் பூ எப்படி வைக்கிறேன்? கொஞ்சமா சரி தேங்காய் வைக்க போறேன். பிறகு இப்படி அம்மி எப்படி தூக்கி இதுக்கு மேல வச்சு அப்படி சும்மா சாப்பிட்றான் உனக்கு எப்படி? சரி இருத்தி இப்படி எப்படி இது அரைக்கணும் அதாவது இப்ப உருட்டாம இப்படி வச்சு அட்டைக்கணும் இப்படி அட்டைக்கணும் இப்படி முன்னுக்கு முன்னுக்கு இழுக்கிறேன் முன்னுக்கு முன்னுக்கு இழுக்கணும் அப்படி. கொஞ்சம் தேங்காய் வேஸ்ட் ஆயிடுது. நான் பழகுறேன் இப்போ நான் பழகத்தான் வேணும். நமக்கு தெரிஞ்சுக்கிதான் வேணும். பொம்பளை மட்டும் தான் பழகுறேன். நாங்களும் பழகத்தான் வேணும். சரி அரைச்சா முடிஞ்சா அப்படி தேங்காய் போடலாம் ஆடு உண்டு. அம்மியை கழுவுறேன். சரியா ரெடி பாருங்க யாருங்க எப்படி கண்டு அரைச்சிக்கண்டு அப்படியே பூ போல வந்துடி. சரி இதே மற்ற என்ன இது காணுமோ தண்ணி காணாது தெரியும். உப்புனாக்கி வருமா காணும் இப்போ ஓடுக்கும் இல்லை கொதிக்கட்டும் கொதிச்சு பார்த்து தான் வைக்கும் தண்ணி விட்டு இதுக்குள்ளே சமைக்கிறதுக்குள்ளா? ஓ சரி அடுப்பில் வைக்க போகிறோம். வச்சு தூக்கி வை மூடி மிளகு தண்ணி கறி உமிடப்பில் சமைச்சினாங்க. இந்த வளையா மீன் புளிக்கறி விறகடுப்பில் சமைக்கிறேன். முதல் மகன் நான் வளையா மீன் வேண்டி இந்த மகன் வவுனியாவில் இருந்தேன். இந்த மகன் மூத்தவன் பெரியப்பா பெரியப்பா மூத்த மகன். அவர் அங்கே வவுனியாவில் இருந்தேன். இருந்தா நான் என்னத்தை கொண்டு போகிற மகன் அங்கே சமைக்கிறதுக்கு மீன் நம்மட மீனை கொண்டு போக வேண்டி வளையா மீன் வேண்டி புளி அரைச்சி கொச்சிக்காயம் புளியம் அரைச்சி பிரட்டி கொதிக்க வச்சு கட்டி எடுத்துட்டு போனேன். 3-4 நாளைக்கு வச்சு ஆக்கி சாப்பிடலாம். தேங்காய் போட்டதால் வைக்கலாம். தேங்காய் போடாட்டி 4 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். மணக்க மாட்டான் ஒரு காலம் மணக்க மாட்டான். வெக்கப்படுத்தி அடுப்பில் வச்சு சூடாக்கி ஆக்கி சாப்பிடுவான். தேங்காய் ஓட்டாதான் மணக்கு. ஓ வவுனியாவுக்கும் நான் இந்த கறியை கொண்டு போய் அங்கே கொடுக்க எல்லாரும் சாப்பிட்டேன். அந்த வீட்டுக்காரையெல்லாம் சாப்பிட்டாங்க. இப்படி ஆக்குறேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அவங்களுக்கு தெரியாதான் சொல்லி அவைய தோசை சுடுறதும் புட்டா வைக்கிறதும் தான் தெரியுமா, மற்றது தெரியாதான் இருக்கும். 3 நாளைக்கு அங்கே நின்று பிறகு நான் வந்தேன். இந்த கறி அப்பமா எப்படி சமைக்கிறதுக்கோ பார்க்குற ஆளுங்க சொல்லுங்க. நீங்கள் இந்த படி முறைகளை சொல்லுங்க எப்படி சமைக்கிற. இப்போ சொல்கிறேன் கடைசி வரைக்கும் சொல்லுங்க ஃபுல்லாக சொல்லுங்க. மீன் அறுத்து கழுவி சட்டியில் வச்சுட்டு காஞ்ச வச்சு அரைக்கிறேன். அரைச்சி கொர்க்கா புளியை வச்சு அரைக்கிறேன். அரைச்சி அதுக்கு பிறகு மிளகா வச்சு அரைக்கிறேன். மிளகா வச்சு அரைச்சி போட்டு வெள்ளைப்பூட்டையும் வச்சு அரைச்சி உப்பும் வச்சு அரைக்கிறேன். வச்சு மஞ்சளையும் வச்சு அரைச்சி வலிக்கிறான். வலிச்சு வச்சு போட்டு தேங்காய் பூவை கொஞ்சம் அதுக்குள்ளே மேலே வச்சு நடத்தி போட்டு அதையும் வலிச்சு வச்சு கூட்டி வைக்கிறான். அவ்வளவுதான். புளிக்கறி குழம்பு ரெடி. அவ்வளோ சுவையாக இருக்குமா? என்னவோ நீங்கள் சாப்பிட்டா தான் தெரியும். நாங்கள் சாப்பிட்டா ருசியாக இருந்துக்கு. நாங்கள் முந்த நாட்டும் முதல் மீன் வேண்டி இப்படி தாக்குது.
நல்லா இருக்கு. உங்களுக்கு ஆத்து மீன் அதிகம் பிடிக்குமா இல்லை கடல் மீன் பிடிக்குமா அதிகம்? கடல் மீன் தான் பிடிக்கும். ஏன்? இங்கே சாப்பிட்றல்லம்மா, நான் மட்டும் சாப்பிடுவேன் ஆட்டு மீன். அதுலேருந்து வேண்டுறல ஆத்து மீன் சாப்பிடுவீங்கண்ணே? ஓ, ஆட்டு மீன் நான் சாப்பிடுவேன், மற்றவைய சாப்பிட்றல்ல. அதான் கடல் மீன்ல உங்களுக்கு பிடிச்ச மீன் என்னப்பமா? கடல் மீன் நெத்தலி, எத்தனை பிடிக்கும்ண்ணே? ஓ, சீலா, விழல், ஓ, நிறைய மீன் பிடிக்க போறேன். பாலை, அரக்குலா, மறுகா கொண்டு காரல், எப்படி பல மீன்களும். ஓ, அப்ப இந்த வளையா மீன் கறிக்கு ஸ்டோர் இருக்கா உங்களுக்கு? பழைய பழைய ஞாபகங்கள் எங்க மீட்டி பார்க்க முடியுமா? நீங்க அப்பா செஞ்சு கொடுத்தீங்களா வளையா மீன் கறி? வளைய மீன் ஆக்கி கொடுத்துரு, விரும்பி சாப்பிடுவாரு. ஓ, சரி. சரி, அது நல்லா தான் இருக்கிறது தான் சாப்பிடுவாங்க. ஓ, வேறு அந்நேரத்தில் வேணாம். இந்த மூதூரில் வேலை இது. ஓ, செய்தா அப்படிய ஜாமம் 3 மணிக்கு எழும்புவேன். எழும்பி சோறாகி கறியாகி மீன் வண்டி பொரிச்சு வச்சுக்கலாம். கறியாகி சோட்டை கட்டி எடுத்துட்டு 5:30க்கெல்லாம் போவேன் களுவாண்டிக்கு. போய் 6 மணி பஸ்ஸில் கொடுத்துட்றேன். கொடுத்தா அது போய் சேர்ந்துடும் 12 மணிக்கு. இவர் சாப்பிட்ற இரவைக்கு 10 மணிக்கு. அதை டியூட்டி முடிஞ்சு வந்து 10 மணிக்கு தான் சாப்பிடுவார். பாரு, அந்த 4 மணிக்கு ஆக்கின சோறும் கறியும் இப்படி இருக்கும். 10 மணிக்கு கத்தியால் வெட்டுற மாதிரி இருக்கணும்னா வாழை இலையெல்லாம் கட்டுறேன். இந்த லஞ்சத்தில் கட்டுறேன். வாழை இலையில கட்டுனா இப்போ காலமே கட்டுனா அப்படியே சாமம் சாப்பிட்டாலும் அப்படியே இருக்கும் பொல்லு போல். வரக்குள்ள பெரிய மீன் கொண்டு வருவார். அங்கே அவனுங்கள் பொரிச்சு கொடுப்பானுங்க, கருவாடு காய வச்சு கொடுப்பானுங்க. எங்கள் மூதூரில் இந்த கினியா, கினியா இல்லை சம்பூரில் அவன் பெரிய பெரிய மீன் வேண்டி காய வச்சு பொரிச்சு வர காட்டுவான். அவன் ஒரு நாள் வந்தான், வந்து 2-3 நாளைக்கு போனேன். வேற என்னத்தை சொல்றமா நீ? இந்த கரைக்கு அப்பமா என்ன வச்சு சாப்பிட்டாலாம்? சோறு சாப்பிட்டாலாம்? சோறுமே ஓ, புளி வேண்டி சொல்றது. புளி எனக்கு பிடிக்கலன்றாங்களா? எப்படி சாப்பிடுறது? வெள்ளைப்பூடு மிளகு அந்த மணத்திலே சாப்பிடுவாங்க. வெள்ளைப்பூடு அந்த மணம் என்ன? வெள்ளைப்பூடு மிளகு அந்த மணத்திலே சாப்பிடுவாங்க. சுடு சோத்தையும் வச்சு கறியையும் வச்சு அப்படியே குழைச்சி அடிக்கலாம். ஓ, சாப்பிட்டா இன்றைக்கும் சாப்பிடும், நாளைக்கும் சாப்பிடும். ஒரு சட்டி சோறு சாப்பிடலாமா? வாழையில வச்சு ஒரு ஃபுட்டி ஃபுட்டிக்கும். மிளகு தண்ணி கறி மதியம் சமைச்சினாங்க. இன்றைக்கு நாங்கள் மதியம் சமைக்கல. என்னென்னு சொன்னால் நாங்கள் வெளியில் ஒரு வேலையாக போனாங்க. வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள வார வழியில் நாங்கள் மீனை கண்டனாங்க. மீனை காண ஆசையாக இருந்தது. சமைக்கணும் கொண்டு எங்களோட அப்பமான ஞாபகம் தான் வந்தோம் எங்களுக்கு. வர நாங்கள் அப்படியே அந்த மீனை வாங்கிட்டு கொண்டு அப்பமாட்ட கொடுத்து சமைச்சு அதை சுவையாக சாப்பிடுவோம் இருக்கோம். அப்போ இதை வச்சு சாப்பிடுவோம். இதவே சாப்பிடலாம். இன்றைக்கு நாங்கள் சாப்பிடுவோம் அப்பமா விட்டு. இதவே சாப்பிடலாம். ஸோ அந்த மதியம் சாப்பிட்னாங்க. இன்றைக்கு இதவே சாப்பிட சாப்பிடுவோம். நடுவில் பெய்ய விட்டு ஆட்டு, நடுவில் விட்டு இப்படி ஆட்டு பத்தாம் ஆப்பிள் தான் ஆட்டி போட்டு குழு பாரு. இட்டால அப்படி வலிச்சு வலிச்சிடும் ஆப்பிள். எப்படி புள்ளி அப்படியே கூசுது, புள்ளி அப்படியே கூசுதாப்பா. நம்ம எல்லாம் கறி சமைச்சிட்டு கையில் எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் வெளிநாட்டில் சமைக்கக்குள்ள எங்கட வர நேபாள் இந்தியா வர இடத்துல இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஆனால் அந்த நேபாள் நாட்டில் இருக்கிறவங்க பார்க்கறல, டேஸ்ட் பார்க்கல, மொத்தம் அப்படி கூட்டி வச்சுக்கிறோம். எங்க நாங்கள் அப்படி பார்க்கல கேட்பாங்க என்கிட்ட, என்ன நீங்கள் இப்படி டேஸ்ட் பார்க்கல, என்ன நாங்கள் பார்க்கல இல்லைங்க, இதுக்கு நம்ம என்ன விட சொல்கிறோம் அவங்கள்ட்ட. நாங்கள் டேஸ்ட் பார்ப்போம்டா, பார்க்க அப்புறம் சாப்பிட்றேன். ஒரு கறி சமைக்கும் எந்த பொருளா என்ன ஒன்று செய்யணும். நம்ம அதுல ஒரு ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சு பார்க்க தான் வேணும். சாப்பிடும் மறுபடி சாப்பிட்றேன். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், முடிஞ்சப்பமா போகிற ஆளை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும். நம்ம அப்போ டேஸ்ட் பார்க்காம அப்படி கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு.
இந்த மாதிரி டேஸ்ட் அறிஞ்சா தான் அதில் குறை நிறைகளை உப்பு கூடையோ இல்லை வேறு என்ன கூடையோ அதை போட்டுக்கிட்டு கொடுக்கலாம் அவங்க உப்பு கூட இருந்தால் அதை குறைக்கிற மாதிரி எதுவும் செய்யணும் இல்லை உப்பு குறைஞ்சிருந்தால் அதை போட்டு அதை சமமாக்கணும். அப்போ இதில் செக் பண்ணணும். அதை பார்த்தா தான் இதில் முடிவு தெரியும். அப்போ பார்க்காம ஒன்றும் செய்யல, பார்த்து தான் நம்ம பரிமாறணும். ஏம்மா உப்பு கூடனானே தேங்காய் பாலை விட்டு தான் குறைக்க வைக்கும். உப்பு கூடனானே கூடனா உப்பு குறைஞ்சா உப்பு போடும். உப்பு போடணும். அப்போ பார்க்க தான் கட்டாயம். அப்போ கட்டாயம் பார்க்கணும். அப்புறம் நக்கி பார்க்கணும். என்ன இது அதாவது குத்தி சாப்பிடணும். கூடுனே கூடனா சாப்பிடல. அது சரி. கருவேப்பிலை போட போறோம் பாருங்க. தண்ணி வத்திரிக்கம்மா. என்னம்மா தண்ணி வத்திரிக்கோ. தண்ணி கொஞ்சம் வத்திருக்கம்மா. இன்னொள்ள மத்தட்டும். கொஞ்சம் வத்திரே. ஓ எல்லாம் மணக்குதம்மா ஹரி. தூக்கு வாப்பா. மூடு கருவேப்பிலை போட்டால் மூடி போடுவோம். சுவையான வளையா மீன் புளிக்கறி ரெடி. ஜட்சையும் நானும் அப்பமாவும் சாப்பிட்றோம். மூண்டி ரெண்டையும் சாப்பிட போகிறோம். சரி வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி அம்மமாட புளி குழம்பு கறி என்ன வளையா மீன் புளி குழம்பு கறி எப்படின்னு பார்ப்போம். வாங்க பிள்ளைக்கு கொஞ்சம் வைங்கோ. ஜட்சைக்கு கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் இது எங்கிற பிள்ளைக்கு இது சித்தாக்கு அந்த பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் வைக்க மாட்டேன். கொஞ்சம் வைக்க என்ன கொஞ்சம் வைக்கணும் பிள்ளை புளிக்குள்ள போகாத பிள்ளை புளிக்க போதா குழி வாயா ஏற காணுமோ சேர்த்து பிளேட் தரேன் பிள்ளைக்கா இதுப்பா. சரி காணுமோ சரி பிள்ளை கதைக்கணும் காணுமோ காணும் பிள்ளைக்கா கச்சா பிள்ளைங்க உள்ள காயப்பாடு. கறி வைங்க. உப்பு தாங்க கொஞ்சம். சரி உப்பு குத்துவேன். சரி பிள்ளை கூட உப்பு போனோம் பிள்ளைக்கு சொல்லு கொஞ்சம் குத்து பிள்ளைங்க. பிள்ளைக்கு கொஞ்சம் சித்துவா கொஞ்சம் பிள்ளைக்கு உப்பு குத்தி கொடுத்தி புள்ள பனைகிற அளவு போச்சு எத்தனை மாள். சரியா சோறு சரியா வாங்க இங்கே வைங்க. மீனை மட்டும் வாங்க ஹரி மீனை விட்டு பிள்ளைக்கு வைங்க. ஒரு மீன் வைங்க பிள்ளைக்கு. குழம்பு அதில் உரைக்கும் பிள்ளைக்கு ஒரு மீன் வைங்க பிள்ளைக்கு. எங்கள் பிள்ளைக்கு காணும் பிள்ளைக்கு வைங்க. ஒரு மீன் களி கொடுப்போம் இல்லை மீன் வாங்கி அப்படி களி கொடுங்க. மீன் இருக்கா பிள்ளைக்கு தாங்க களி கொடுங்கண்ணா. இதுக்குள்ளே கணி ஊற்றுங்க. நான் களி கொடுங்க. ஊற்றுங்க கண்ணியே ஊற்றுங்க. சரியா காணும் கொடுங்க. பிள்ளைக்கு கழிவுங்க. இதுவா வேறு சுண்டல் வைங்க பிள்ளைக்கு. முள்ளப்பா முட்டி உள்ள அடிச்சு விட்டு தரேன். இதை விடுங்க பிள்ளைக்கு முள்ளில் விட்டு தரேன். இதுப்பா மீன் ஒளியாகி தரேன். இதுவா பிள்ளைக்கு எடுத்து சாப்பிடுங்க. மீன் மீன் சாப்பிடணும். சோறு பண்ணி சாப்பிடலாமா லட்சை மீன் தான் மீன் சாப்பிடுவோம். மீன் எடுத்து சாப்பிடுவோம். சுண்டல் வைங்க பிள்ளைக்கு. சச்சுக்குட்டி இது உழுவ மீன் உண்டு. சுவையோ தனிச்சுவேன். கொறுக்கா அப்படி சூப்பர் தான். சரி பல்லு துடைக்க காய்களே கொஞ்சம் பல்லுக்கு வைத்தமோ கறி எப்படி கறி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா சொல்லுங்க. அங்கே பார்க்குறாங்க நல்லா கிட்டேருங்க. நீங்களும் சாப்பிடுங்க. உங்கள் வீட்டு இருங்க. என்ன பண்ணு போய் சாப்பிடுறது சுவையா இருக்கு. கொஞ்சம் புளி அப்படி நான் நினைச்சேன். புளி கடுமையாக கூட இல்லை. டேஸ்ட்டாக இருக்குது. நான் யோசிச்சேன்னா இப்போ வளையா மீன் புளிக்கறினா கூட புளி கடுமையாக புளிக்க முடியும் யோசிச்சேன். நீங்கள் அம்மியில் வச்சு அரைக்க உள்ள இந்த புளி எப்படி கூச்சுனேன் அப்படி உடம்பெல்லாம் சாப்பிட ஒன்றும் செய்யலை. வாய் கூச்சல உள்ளே போகுது. என்ன அப்படி என்ன மீன் சரி இப்போ வளையா மீன் சொல்லு.
நல்லா இருந்ததா? போய் என்ன உண்மையாதானா? சரி. அப்பா சமைச்ச வளையா மீன் புளிக்குழம்பு சுவையாக இருந்துச்சு. சாப்பிட்டோம். நானும் ஜட்சையும் சாப்பிட்டேன். டேஸ்ட்டாக இருந்துக்கு அம்மா. டேஸ்ட்டாக இருந்துக்கு அம்மா. நல்லா இருந்துக்கு. என்னுடைய ஒரு திருப்தியாக சாப்பிட்டுறாங்க. அப்படி உங்களுக்கும் இந்த கறி நல்லா இருந்தா சொல்லு, கூட இருந்தாலும் சொல்லு. எங்கள் அம்மாவோட கறி ஒரு காலமும் அப்படி கூட இருக்காது அம்மா. நல்லா தான் இருக்கு. அவ்வளோ கைப்பக்குவம் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு. அந்த தனி அந்த அந்த கைப்பக்குவம் அவங்களுக்கு இது தனியாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கு. அப்போ கறி சுவையாக இருந்தது. அப்படி நீங்களும் உங்களோட வீட்டில் இருந்து இதங்கட சாப்பிட்றத பார்த்து உங்களுக்கு ஆசை வந்தா அதச்சி அந்த மீனோட ஒரு பிரட்டி தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படி வச்சு அரைச்சி அதுக்கு முன்னால் கொடுக்காய வச்சு அரைச்சி ரெண்டையும் சேர்த்து அரைச்சி மிளகா வச்சு அரைக்கிறேன். மிளகா வச்சு அரைச்சி போட்டு உப்பு கல்லை வச்சு அரைக்கிறேன். அரைச்சி போட்டு வெள்ளைப்பூட்டை வச்சு அரைக்கிறேன். வெள்ளைப்பூட்டை வச்சு அரைச்சி அதே சேர்த்து வலிச்செடுத்து போட்டு தேங்காய் பூவை வச்சு அரைக்கிறேன். தேங்காய் பூவை வச்சு அரைச்சி வலிச்செடுத்து போட்டு அந்த கூட்டவளையும் எடுத்து அந்த மீனுக்குள்ளே போட்டு பிரட்டுறான். பிரட்டி தண்ணியை ஊற்றி கணக்குக்கு அடுப்பில் வச்சா பிடிக்கும். சாப்பிட்டு பாருங்க. அதான் அப்பமா சொன்னதை கேட்டு நீங்கள் உங்களை வீட்டில் சமைக்க ஆசைப்படுறார்கள். நீங்கள் உம்மி அடுப்பில் இருந்தால் உம்மி அடுப்பில் சமைங்க, இல்லை ஒரு அடுப்பு இருந்தால் ஒரு அடுப்பில் சமைங்க. அப்படி ஒன்றுமே இல்லைன்றார்கள் கேஸ் அடுப்பில் சமைச்சு எங்கள் அப்பமாட்ட சுவையை நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி எங்கள் அப்பமா சொல்லியிருப்பா அவங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டு போயிருந்தீங்க. அப்போ எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ இதில் நாங்கள் எங்களை காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். எங்கள் அப்பமாட வளையா மீன் புளிக்குழம்பு எங்களை மகளை வச்சுது. என்னம்மா தேங்க்யூ ஸோ மச். எங்களோட அன்புக்கு எங்களோட என்ன சொல்கிறேன் கோடான கோடி நன்றிகள். அப்போ உங்களோட இருந்து விடைபெறும் நாங்கள். நான் லிங்கா, எங்களோட அம்மா. எங்கள் அம்மாவோட பேர் என்ன? பாக்கியம். பாக்கியம்.